அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு எல்லாம் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான சில விஷயங்கள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 8/8/2025 வரலட்சுமி விரதம், அதோடு வரக்கூடிய ஆடி பௌர்ணமி. எந்த ஒரு நல்ல நாளிலும் நாம் ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய முழு மனதோடு ஆத்மார்த்தமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒருமித்த மனதோடு மகிழ்ச்சியாக செய்யும் பொழுது தான் அந்த பூஜை அப்படிங்கிறது நமக்கு நிறைவானதாக இருக்கும். அதனோட பலன்களும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். நிறைய பதிவுகள் என்னென்னலாம் அன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். இந்த பதிவு எந்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்னெல்லாம் நம்ம தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் ஒரு உதவியாக இருக்கட்டும், பெண்களுக்கெல்லாம் இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். யாரும் வேணும்னே தெரிஞ்சு எதுவுமே செய்ய மாட்டாங்க. பட் தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மற்றவங்களோட மனதை புண்படலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைய தினம் நம்ம பூஜை அனுஷ்டிக்கிறோம், இல்லை சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம யாரை சின்ன ஒரு சிறுமியை பார்க்குறீங்க அல்லது வயதான முதியவர்களை பார்க்குறீங்கன்னா யார் ரூபத்திலேயாவது நம்ம தாயார் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். அதனால் அந்த நாளில் நம்ம வீட்டில் எந்த ஒரு சின்ன தவறும் நிகழாத வண்ணம் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ என்னென்ன தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் 10 குறிப்புகளாக எடுத்துருக்கிறேன். அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வரலட்சுமி பூஜை எடுக்க போகிறீங்க அல்லது படம் வச்சோ கலசம் வச்சோ சிலை வச்சோ நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமையே அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். வியாழக்கிழமைன்னு கூட சொல்ல முடியாது. சில பேர் ஒரு வாரமாகவே வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, பூஜை ரூமெல்லாம் டீப் க்ளீனிங் பண்ணுவாங்க. இப்போ 10 பேரை கூப்பிட்றீங்கன்னா அந்த ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. குறிப்பாக மிதியடி, ஃபேனு, அந்த ஒட்டடையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய படங்கள், விளக்குகள், இது எல்லா வேலையும் நீங்கள் வியாழக்கிழமையே முடிச்சிடணும். நான் வேலைக்கு போனேன் அப்படின்ட்டு பல காரணங்களால் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தயவு செய்து எந்தவித துடைக்கிற வேலையே வச்சுக்கக்கூடாது. க்ளீனிங் வேலையோ அல்லது பூஜை பாத்திரங்கள் கழுவுற வேலையோ நம்ம வச்சுக்கவே கூடாது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க. அடுத்தது, அன்னைக்கு பெண்கள் தலை குளிப்பாங்க. ஸோ தலை குளிச்சுட்டு ஒரு டவல் நீங்கள் கட்டிக்கிட்டே நீங்கள் ஒரு 7 மணிக்கு குளிக்கிறீங்கன்னா 10 மணி வரைக்கும், சில பேர் காலையில் 10 மணி வரைக்கும் அந்த டவல் கட்டிகிட்டே சுற்றி வருவாங்க. மறந்துட்டு வேலை செய்யணும் கரெக்டான நேரத்தில் பூஜை பண்ணணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த கொண்டையெல்லாம் கழட்டிட்டு அழகாக தலைவாரி பூலாம் வச்சுட்டு நீங்கள் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுங்கள். பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம தலைவிரி கோலமாக இருந்து ஒரு முடி கீழே கொட்டினா கூட நமக்கு சனி தோஷம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, முழு மனதோடு அன்றைய தினம் நீங்கள் பூஜையை பண்ணுங்கள். நாம் ஈவினிங் தான் சிம்பிளாக ஒரு பூஜை பண்ண போகிறோன்னா கூட காலையிலேருந்து உங்களுடைய மனதை அலைப்பாய விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பூதாகரமாக்கி பார்க்காதீங்க. இது ஒரு நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் இருக்குது, இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அதை மட்டுமே நீங்கள் யோசிங்க. ஸோ மனதை அலைப்பாய விடாதீங்க. 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க உங்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வரலட்சுமியை அழைச்சிட்டு பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போகாதீங்க. சரிங்களா? அதுக்கு இப்போ வெள்ளிக்கிழமை நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வரலட்சுமி தாயாரை அப்போ தான் நம்ம வீட்டுக்கு அழைச்சிருப்போம். திரும்ப நம்ம அவங்கள வீட்டில் விட்டுட்டு நம்ம வெளியில் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் அது. ஸோ அதை செய்யாதீங்க. 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள்லாம் வராங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு எல்லாருமே மகாலட்சுமியின் ஸ்வரூபம் தான். குடிக்க தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் காஃபி, டீ, ஜூஸுலாம் கொடுத்தா கூட முதல்ல தண்ணீர் கொடுத்து ஒரு தட்டில் வளையல், குங்குமம், பூ நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு. கண்ணாடி வளையல் இப்போ 2/6, 2/8 அந்த சைஸெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சைஸோ அவங்க எடுத்து போட்டுப்பாங்க. பூவு, அந்த கருப்பு ஸ்லைடு இருக்குது இல்லையா, அதை கூட இப்போ எல்லார் வீட்லேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதையும் கொடுத்துட்டு குங்குமத்தை கொடுங்க. நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அதை செஞ்சாலே பல ஜென்ம பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது.
சரிங்களா? அடுத்ததாக இப்போ வந்து நம்ம அவங்கெல்லாம் திரும்பி போகும்போது அவங்கள வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது. அப்படி நீங்கள் தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே தரமான பொருட்களாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. நானும் தந்தன்னு ஏதாவது உப்புக்கு சப்பு இல்லாத பொருள்லாம் தரக்கூடாது. அதே போல் வரக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சிரித்த முகத்தோடு நீங்கள் அவங்கக்கிட்ட பழகணும். அதை மாதிரி சில பேர் வந்து எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது, வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்லாம் அவங்கக்கிட்ட முகத்தெல்லாம் காமிக்கக்கூடாது. சின்ன பசங்க வந்தால் அவங்களுக்கும் கிஃப்ட் தரணும். கூட யாராவது வயதான விதவைகள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய கிஃப்ட்டும் நீங்கள் தரணும். யார் மனதும் புண்படுத்தக்கூடாது. எல்லாருமே சந்தோஷமாக தான் நம்ம வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் தாம்பூலம் தரும்பொழுது இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா வாங்கக்கூடியவர்கள் அமர்ந்த நிலையில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்துக்கோங்க. சில பேர் இந்த விஷயங்கள்லாம் தவறு செய்வாங்க. அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து கலசம் வைக்கிறோம், இல்லை பூஜை பண்ணுறோம், நிறைய பொருள்கள் நம்ம அன்றைக்கி பயன்படுத்துவோம். அந்த பொருள்கள் அனைத்தையுமே நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திடணும். ஒரு 2-3 நாளில் பயன்படுத்திடணும். சில பேர் அரிசிலாம் வைப்பாங்க, பச்சரிசி. அந்த பச்சரிசியெல்லாம் நீங்கள் ஒரு 2-3 டேஸ்லேயே ஏதாவது ஸ்வீட்டு செஞ்சு நம்ம சாப்பிடணும். சில பேர்லாம் மாதக்கணக்கில் அதை அப்படியே ஒரு கவரில் கட்டி வச்சுடுவாங்க. அது பூச்சிலாம் பிடிச்சிருக்கும். அதை மாதிரி நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அங்கே பயன்படுத்துகிற மாதிரி பொருள்கள் இருந்துச்சுன்னா அதை கையோடு 2-3 நாளில் நம்ம அதை பயன்படுத்திடணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை மாதிரி வரவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு தரை விரிப்பு போட்டு வச்சுருங்க. சேர் இருக்கும். இப்போ உட்கார முடியாதவங்க தரையில், இப்போ வந்து சின்ன வயசுக்காரங்கெல்லாம் தரையில் அமர்ந்து இப்போ பாட்டுலாம் பாட போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தரை விரிப்பு வச்சுக்கோங்க. நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்து பூஜை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கும் ஒரு தரை விரிப்பு போட்டு அதற்கு மேலே அமர்ந்து நீங்கள் பூஜை பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அன்றைய தினம் யாருக்கிட்டேயும் சண்டை போடுறதோ தகாத வார்த்தைகளை பேசுகிறதோ அப்படி சூழ்நிலை வந்தால் கூட பொறுமையாக போயிடுங்க. நீங்கள் யாருக்கிட்டேயுமே ஒரு வம்பு பேச்சு பேசவே பேசாதீங்க. அமங்கலமான வார்த்தைகள் நம்ம வீட்டில் கேட்கவே கூடாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. யாருடைய மனதையும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நம்ம வந்து வருத்தப்பட வைக்கக்கூடாது. வீட்டில் அசைவம் சமைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சில பேர் கசப்பான பதார்த்தங்களை அன்றைய தினம் சமைப்பாங்க. அது வந்து நம்ம தவிர்த்திடணும். அதை செய்யவே செய்யாதீங்க. சில பேர்லாம் வந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட்டை வந்து கூப்பிடணும்னு சில பேருக்கு தோணாது. அவங்களையும் நம்ம கட்டாயமாக கூப்பிடணும். உங்கள் வீட்டுக்கு உங்களுக்காக வேலை செய்யக்கூடியவங்க, அவங்க சர்வெண்ட்டாக இருந்தாலும் சரி, குக்காக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு காய்கறி தரக்கூடிய பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பூக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்களையும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.